விஜய் டிவில டிஆர்பி வைஸ் எப்பவுமே டாப்ல இருக்க சீரியல் அப்படின்னாலே அது பாக்கியலட்சுமி தான். கடந்த 2020 தான் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் 1300 எபிசோட்களை தாண்டி சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. மேலும் இதுல கோபி கேரக்டரை வச்சு ட்ரோல் பண்ணி இந்த சீரியலை ட்ரெண்டிங்க்கு கொண்டு போயிட்டாங்க. இதனால இது நாள் வரைக்கும் கோபி கேரக்டரை மட்டுமே எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தனால இப்ப ரீசெண்டா இந்த சீரியல்ல இனியா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்க நேஹாவையும் பயங்கரமா ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டா எபிசோட்ல நேஹா டான்ஸ் ஆடி 3rd பிரைஸ் வின் பண்ண மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுல அவங்க ஆடின டான்ஸ், அவங்களோட ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் வச்சு சோஷியல் மீடியால பலருமே அவங்கள ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த நிலையில அந்த எல்லா ட்ரோல்ஸ் அண்ட் எடிட்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இனியா முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸா சோஷியல் மீடியால பலவிதமான ட்ரோல்ஸ் எடிட்ஸ் எல்லாம் பரவிட்டு வருது. இது எல்லாமே என்னை பத்தியும் என்னோட தோற்றத்தை பத்தியும் இல்லைன்னா நான் பண்ற வேலையும் கேலி பண்ற மாதிரி இருக்கு. நானும் பொறுமையா இந்த அழகான எடிட்களை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். யாரையாவது தாழ்த்தி அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஆர்வமா இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நிச்சயமா என்னால அப்படி செய்ய முடியாது. ஒரு தடவையாவது மக்கள் என்ன பார்க்கறாங்க, நான் செய்யற வேலையை எப்படி பண்ணாலும் அதை வச்சு என்னை எப்படி எடை போடுறாங்க அப்படிங்கிறத இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்கள் மட்டும் இல்ல, என்ன போலவே ஒவ்வொரு நாளும் அதே விஷயங்களை அனுபவிக்கிற பெண்களும் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்த உடனே என்னோட இதயம் நொறுங்கி போயிடுச்சு. இன்னொரு பெண்ணை பத்தி மோசமா பேச வரிசை கட்டி நிக்கிறாங்க. நம் அனைவரும் பாதுகாப்பின்மை, பதட்டம், உடல் ரீதியான அவமானம், கொடுமைப்படுத்துதல் மற்றும் பல விஷயங்களை பற்றி பேசுறோம். ஆனா நம்மை பற்றி கேலி செய்யும் போது அதை பார்த்து சிரிக்கிறோம். முதல்ல நம்ம நல்ல மனுஷனா இருக்கணும். மற்றவங்கள நல்லவங்களா இருக்க எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா யாருமே இங்க சரியானவங்க இல்லை. நீங்களும் இல்லை, நானும் இல்லை. அழகான பொண்ணா என்னை வளர்த்த என் பெற்றோருக்கு நான் மகிழ்ச்சியா இருக்கேன். மற்றவங்க ட்ரோல் பண்ணி கொஞ்ச நேரம் சிரிக்க வைக்கிற மோசமான நபரா இருக்க மாட்டேன். எத்தனை எடிட் பண்ணுறீங்க, எத்தனை போஸ்ட் போடுறீங்க, என்னை பற்றியும் என் உருவத்தை பற்றியும் எவ்வளோ கிண்டல் கேலிகள். குறைஞ்சபட்சம் நான் நடிக்கிறதுக்கு எனக்கு பணமாவது கிடைக்குது. ஆனால் நீங்கள் செய்கிற அல்பத்தனமான விஷயத்தில் என்ன கிடைக்குது? ஏன்னா தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியை பார்த்து என்னை நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியும். உள்ளேயும் வெளியும் நான் ஒரே மாதிரி தான் இருக்கேன். என்னை ட்ரோல் பண்ணுற உங்களால் அதை செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு மனிதனா தோத்துட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இனியும் ரொம்ப கோபத்தோட இந்த போஸ்டை ஷேர் பண்ணியிருக்காங்க.